ரஷ்யா வடகொரியா இடையிலான நேரடி விமான சேவையை 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அதன்படி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கிற்கு ரஷ்யாவின் நார்ட்வின் விமான நிறுவனம் விமான சேவையை தொடங்கியுள்ளது. முதல் சேவையாக 400 பயணிகளுடன் விமானம் புறப்பட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் மாதம் ஒரு விமானம் ரஷ்யாவிலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் கடைசி அகவிலைப்படி உயர்வாக இது இருக்கும். அடுத்த ஆண்டு முதல் 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமலுக்கு வரும் என்பதால் அதன் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வுகள் இருக்கும். 8வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 ரூபாயிலிருந்து 32,940 ரூபாய் முதல் 44,280 ரூபாய் வரை உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி திட்டத்தில் 14,298 ஆண்களும் பலன் பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஏழை குடும்ப பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் தரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் குறித்து மாநில அரசு தணிக்கை செய்ததில் 14,298 ஆண்கள் முறைகேடாக இத்தொகையை பெற்றதும் இதனால் அரசுக்கு 21,44 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. மேலும் ஒரே குடும்பத்தில் 2 பெண்கள் நிதி பெற்றது உள்ளிட்ட முறைகேடுகளும் தெரியவந்துள்ளன. இதனால் கொந்தளிக்கும் எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரிக்க வலியுறுத்துகின்றனர். இவ்விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் முறைகேடு செய்தவர்களிடமிருந்து பணம் திரும்பப் பெறப்படும் என்றும் துணை முதல்வர் அஜித் பவார் உறுதியளித்திருக்கிறார். சர்ச்சைக்குள்ளான நீதிபதி வர்மா தன்னுடைய டெல்லி இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான மனுவில் தனது பெயரை மறைத்துள்ளார். XXX எதிர் இந்திய ஒன்றியம் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பணம் நீதிபதி வர்மாவின் வீட்டில் கைப்பற்றப்பட்டது தொடர்பான விசாரணை குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அப்போதைய தலைமை நீதிபதியின் பரிந்துரை ஆகியவற்றுக்கு எதிராக அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த பெருமழையால் தாயையும் தந்தையையும் இழந்த 10 மாத பெண் குழந்தையை மாநிலத்தின் குழந்தையாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மண்டி பகுதியில் தல்வாரா என்ற கிராமத்தில் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு கொட்டி தீர்த்த பெருமழையில் வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்தது. இதில் ரமேஷ் என்பவர் உயிரிழந்தார். அவரது மனைவியும் தாயும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் என்னவானார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. நீதிகா என்ற 10 மாத பெண் குழந்தை மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தது. பச்சிளம் குழந்தை தற்போது அதன் அத்தை கிர்னாதேவியின் பாதுகாப்பில் உள்ளது. இந்நிலையில் குழந்தையின் வளர்ப்பு, கல்விச் செலவுகள், எதிர்கால தேவைகள் அனைத்தையும் மாநில அரசே நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் ஜெகத் சிங் நேகி தெரிவித்துள்ளார். ஆடி மாத சோம வாரத்தை முன்னிட்டு வாரணாசியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலேயே கங்கையில் புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்ததால் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் ஆடி மாத சோம வாரத்தை முன்னிட்டு மகா காளேஸ்வருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நிசார் என்ற அதிநவீன செயற்கைக்கோளை வரும் 30ஆம் தேதி இஸ்ரோ விண்ணில் செலுத்துகிறது. பூமியை கண்காணிக்கும் இச்செயற்கைக்கோளை GSLV S-16 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சுமந்து செல்லும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். 2392 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இருவேறு அதிர்வெண்களில் செயல்பட்டு பூமியை கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். நாசாவின் L-பேண்ட் ரேடாரும் இஸ்ரோவின் S-பேண்ட் ரேடாரும் இதில் இடம்பெற்றிருப்பதாக நாராயணன் தெரிவித்தார். பூமியிலிருந்து 242 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும் இச்செயற்கைக்கோள் எந்த கால நிலையிலும் பூமியின் துல்லியமான படங்களை எடுத்து தரும் என்றும் மண் சரிவுகள் போன்ற இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிய முடியும் என்றும் இஸ்ரோ தலைவர் தெரிவித்தார். நாசாவுடன் இணைந்து இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்பதன் சுருக்கமே நிசார் என்றும் நாராயணன் தெரிவித்துள்ளார். இனி வரும் செய்திகளை அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்.
சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் கடந்த 1.5 ஆண்டுகளில் 599 பேர் ரயில் மோதி உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே 28 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. தினமும் 450க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த பாதையில் பயணிக்கின்றன. தோராயமாக 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இந்த பாதையில் பயணிக்கிறது. இந்நிலையில் சென்னை அரக்கோணம் இடையே 2024இல் 394 பேரும் 2025இல் 205 பேரும் ரயில் மோதி உயிரிழந்துள்ளனர். வியாசர்பாடி, பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, புட்லூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலேயே இந்த விபத்துகள் அதிகமாக நிகழ்வதாக கூறப்படுகிறது. ரயில்வே கேட் மூடியிருக்கும்போது கைபேசியில் பேசிக்கொண்டு நடந்தபடி தண்டவாளத்தை கடப்பது, கிடைக்கும் இடைவெளியில் புகுந்து வாகனங்கள் மூலம் கடப்பது போன்றவற்றால் ரயில் மோதல் விபத்து உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ரயில் நிலையங்களில் நடைமேடை மாறுவதற்கு நடை மேம்பாலங்களை பயன்படுத்தாமல் தண்டவாளத்திலேயே நடந்து கடப்பதும் விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றன. இதுகுறித்து பயணிகளுக்கு விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் தரைவழி சேவைக்கான துருக்கி நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அடுத்த 3 மாதங்களுக்குள் புதிய நிறுவனத்தை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை விமான நிலையத்தின் ஏர்போர்ட் சர்வீஸ், பேரட் ஏர்போர்ட் சர்வீசஸ் செலபி ஆகிய 3 நிறுவனங்கள் தரைவழி சேவைகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெற்று வந்தன. பயணிகளின் உடைமைகளை முனையத்திலிருந்து விமானத்திற்கு கொண்டு செல்வது, விமான நிலையம் உள்ளும் புறமுமான தூய்மை பணிகள், விமானங்களை தூய்மை செய்வது, விமானங்களை இயக்க உதவி புரிதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றன. பாகிஸ்தானுடன் நட்புக்கரம் நீட்டியதால் துருக்கி நாட்டின் மீது அதிருப்தி தெரிவித்து அந்நாட்டைச் சேர்ந்த செலபி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை இந்திய விமான ஆணையம் ரத்து செய்தது. பெரிய விமான நிலையங்களில் தரைவழி சேவையில் 3 நிறுவனங்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் புதிய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யும் பணிகளில் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மக்களின் குடியுரிமையை தீர்மானிப்பதற்கான கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சிலர் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தனர். காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் அபிஷேக் சிங்வி, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குடியுரிமையை தீர்மானிக்கும் உரிமையை தீர்மானிக்கிறது, இதை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். 2003இல் தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் 10 தேர்தல்கள் நடத்தப்பட்டுவிட்ட நிலையில் பீகார் தேர்தலை முடித்த பிறகு இதை தொடங்கியிருக்கலாம் என்று அவர் கூறினார். வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படக்கூடும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது சிறப்பு திருத்த நடவடிக்கை குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்பிய சந்தேகங்களை உறுதிப்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் உறுப்பினர் தீபங்கர் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய உரிமை பறிப்பு நடவடிக்கை என்று ராஷ்டிரிய ஜனதாதள எம்பி மனோஜ் ஜா விமர்சித்தார். பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து தகுதி உள்ள எந்த பெயரும் நீக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை நீக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையில் 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியிருந்தன. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் கட்சி மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சூழலில் இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தொடங்கியுள்ள ஜன்சுராஜ் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை அலசும் கட்டுரை இந்து ஆங்கில நாளிதழில் வெளியாகியுள்ளது. பேராசிரியர் சந்தகுமார் மற்றும் பேராசிரியர் சந்தர்சூர் சிங் ஆகியோர் இந்த கட்டுரையை எழுதியுள்ளனர். மதம் மற்றும் சாதி அரசியலுக்கு மாறாக பீகாரின் பிராந்திய அடையாளம் மற்றும் வளர்ச்சி லட்சியங்களில் கிஷோரின் கட்சி கவனம் செலுத்துகிறது. இது சார்ந்த பிரச்சாரம் அந்த கட்சிக்கு கணிசமான ஈர்ப்பை பெற்றுத் தந்துள்ளது. ஊடகங்களும் அவரது கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றன. அதே நேரம் நலத்திட்டங்களால் பாஜகவுக்கு கிடைத்திருக்கும் நற்பெயரையும் அக்கட்சியின் அமைப்பு பலத்தையும் எதிர்கொள்வது கிஷோரின் கட்சிக்கு பெரிய சவாலாக இருக்கும் என்று கட்டுரையாளர்கள் கருதுகின்றனர். அதேபோல் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் இளைஞராக இருப்பது அவருக்கு பெரிய பலமாக உள்ளது. மேலும் அவரது கட்சிக்கும் அமைப்பு ரீதியான பலமும் உள்ளது. முதல்வர் நிதிஷ்குமாரை போல் அல்லாமல் பாஜக கூட்டணியை தொடர்ச்சியாக எதிர்ப்பதால்
பாஜக எதிர்ப்பு வாக்காளர்கள் அவரை உறுதியாக நம்புகிறார்கள். இவ்வகையில் ஆளும் கூட்டணி மட்டுமல்லாமல் பிரதான எதிர்க்கட்சியிடமிருந்தும் கிஷோரின் கட்சி கடுமையான சவாலை எதிர்கொள்கிறது. எனவே இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஆட்சி அமைப்பது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக கிஷோரின் கட்சி உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக கட்டுரையாளர்கள் கூறுகின்றனர். ஹிமாச்சலை புரட்டி போட்ட கனமழையால் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் 88 பேர் உயிரிழந்துள்ளனர். 1316 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 42 இடங்களில் வெள்ளப்பெருக்கு, 25 இடங்களில் மேகவெடிப்பு, 32 இடங்களில் நிலச்சரிவு என கனமழையால் ஹிமாச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அவசர கால மீட்பு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கங்க்ரா, குல்லு, மண்டி, ஷிம்லா ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பால்சோர், ஜஜ்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் 11,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியிருந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே அப்பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. மூணாறில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்க 2 நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தொடர்ந்து மறுநாளும் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நிலச்சரிவுகள் காரணமாக சாலையில் மண், பாறைகள் சரிந்து கிடக்கின்றன. மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. மீட்பு பணி முடிவடைய 2 நாட்கள் ஆகும் என்பதால் அந்த பணிகள் முடிந்ததும் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலையில் நாளை நடை திறக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் நெற்பயிர்கள் முன்கூட்டியே அறுவடைக்கு தயாரானதால் சபரிமலையில் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் நடத்தப்படும் நிறை புத்தரிசி பூஜை முன்கூட்டியே வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக நாளை மாலை சபரிமலை நடை மீண்டும் திறக்கப்படுகிறது. இந்த 2 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய வசதியாக ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஜை முடிந்த பின் பக்தர்களுக்கு நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்படும். ஆடி மாத சோம வாரத்தை முன்னிட்டு வாரணாசியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலேயே கங்கையில் புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்ததால் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் ஆடி மாத சோம வாரத்தை முன்னிட்டு மகா காளேஸ்வருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கம்போடியா உடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மலேசியாவிற்கு தாய்லாந்து பிரதமர் புறப்பட்டார். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை வகிக்கும் மலேசியா இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்ய உள்ளது. இதில் கம்போடிய அரசு தரப்பில் அந்நாட்டு பிரதமர் ஹியூன் மானட் கலந்து கொள்ளும் நிலையில் தாய்லாந்து பிரதமர் பம்தம் பேச்சயசாய் மலேசியாவுக்கு புறப்பட்டுள்ளார். மத்தியஸ்தத்திற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் மலேசியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடான சீனாவில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. தலைநகர் பீஜிங் மற்றும் அதையொட்டியுள்ள மாகாணங்களில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் சிக்கியிருந்த மக்கள் 4500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். பல இடங்களில் மின் விநியோகம் தடைபட்டிருப்பதால் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகொரியாவுடன் நட்புறவு பாராட்ட தென்கொரிய அதிபர் விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் அதை வடகொரியா நிராகரித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரியான கிம் யோ ஜாங் அமெரிக்காவுடன் தென்கொரியா இணக்கமாக இருந்து வருவதாகவும் முந்தைய தென்கொரிய அதிபருக்கும் தற்போதுள்ள அதிபருக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த சில கால நிகழ்வுகளை சில உணர்ச்சிமிக்க வார்த்தைகளை கூறி மாற்றிவிடலாம் என எண்ணுவது துளியும் பயனளிக்காது என்றும் கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார். இலங்கை பொலனறுவையில் விவசாய கிணற்றில் காட்டு யானை ஒன்று தவறி விழுந்தது. இந்த தகவலை அறிந்த வனத்துறையினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து யானையை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
சுமார் 8 மணி நேரம் போராடி அந்த யானையை பத்திரமாக மீட்டனர். இந்தியாவில் உள்ள மின்சார வாகன உற்பத்தி ஆலைகள் விரைவில் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அரிய வகை காந்தம் சீனாவின் கட்டுப்பாடுகளால் இந்தியாவிற்கு தற்போது கிடைப்பதில்லை. ஏற்கனவே இறக்குமதி செய்த காந்தங்கள் கையிருப்பு இம்மாத கடைசி வரை மட்டுமே நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே மாற்று வழிகளில் அந்த காந்தத்தை பெற முனைந்தால் அது வாகனங்களின் விலை கடுமையாக உயர வழிவகுத்து விற்பனை கணிசமாக குறைய காரணமாகிவிடும். எனவே பிரச்சினை சரியாகும் வரை உற்பத்தியை நிறுத்த பல நிறுவனங்கள் பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகையும் மின் வாகனங்களுக்கான ஊக்கத்தொகையும் இத்துறையினருக்கு வந்து சேரவில்லை என்று கூறப்படுகிறது. அடுத்து பண்டிகை காலம் தொடங்கும் நிலையில் வாகன விற்பனை அதிகரிக்க உள்ள சூழலில் வந்துள்ள இந்த நெருக்கடி வாகன உற்பத்தியாளர்களை கவலையில் தள்ளியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் டிசிஎஸ் நிறுவன பங்குகள் 2% வரை சரிந்து வர்த்தகமாகின்றன. நடப்பாண்டில் சர்வதேச அளவில் 12,261 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக டிசிஎஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பெரும்பாலும் நடுத்தர மற்றும் மூத்த பொறுப்புகளில் உள்ள ஊழியர்கள் பணி நீக்க பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இச்செய்தி வெளியானதை அடுத்து இன்று பங்குச்சந்தையில் அந்நிறுவன பங்குகள் சுமார் 2% குறைந்து ₹3,081 என்ற அளவில் வர்த்தகமான. மான்செஸ்டர் டெஸ்டில் இந்திய அணி தோல்வியின் பாதையில் இருந்து மீட்ட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார். இந்திய அணிக்காக 12 டெஸ்டுகளில் மட்டுமே விளையாடியுள்ள வாஷிங்டன் 1 சதம் 4 அரை சதங்களுடன் 44.86 சராசரி வைத்திருக்கிறார். இது முன்வரிசை பேட்ஸ்மேன்களின் சராசரியோடு ஒப்பிடத்தக்க ஒன்றாகும். இதேபோன்று பந்து வீச்சிலும் 27 என்ற சராசரியோடு 32 விக்கெட்டுகளையும் சாய்த்துள்ளார். ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இங்கிலாந்து தொடரிலும் தனது ஆல்ரவுண்டர் திறமையை வெளிப்படுத்தி வரும் வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியின் புதிய நட்சத்திரமாக உருவெடுத்துள்ளார் என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. தூத்துக்குடி இளைஞர் ஆணவ படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்துக்கு ஆகஸ்ட் 10 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மென்பொறியாளரான கவின்குமார் உடல்நிலை பாதிக்கப்பட்ட உறவினரை பாளையங்கோட்டையில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது படுகொலை செய்யப்பட்டார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த கவின் தன் சகோதரியிடம் பேசுவது பிடிக்காமல் அவரை கொன்றதாக சுர்ஜித் என்பவர் சரணடைந்தார். கொல்லப்பட்ட கவினும் சுர்ஜித்தின் சகோதரியும் தூத்துக்குடியில் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். சிறுவயது முதலே இருவரும் பழகி வந்துள்ளனர். அது பிடிக்காமல் கொலை செய்ததாக சுர்ஜித் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நெல்லை மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுர்ஜித்திற்கு ஆகஸ்ட் 10 வரை காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணவேணியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சாத்தூரில் மாவட்ட செயலாளர் சின்னக்கர் தலைமையில் தாவேகா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறி சிலர் மேடையில் ஏறி வாக்குவாதம் செய்தனர். மாவட்ட செயலாளர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டினர். அதற்கு மாவட்ட செயலாளர் கொடுத்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று கூறி நிர்வாகிகள் கூச்சலிட்டனர். பின் ஆலோசனைக் கூட்டத்திலிருந்து நிர்வாகிகள் பலர் பாதியிலேயே வெளியேறினர். மேட்டூர் அணையிலிருந்து 2வது நாளாக வினாடிக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேலும் 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 82,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் மேட்டூருக்கு வரத் தொடங்கியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவிரி கரையோர குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது.
ஏற்கனவே விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து 65 குடும்பங்கள் நகராட்சி திருமண மண்டபங்கள் மற்றும் பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தங்களின் எதிர்காலத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அரசு உதவ வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையை மூழ்கியபடி தண்ணீர் செல்கிறது. பவானி அணையிலிருந்து அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டு வருவதால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணை பகுதியை கோபி தொகுதி எம்எல்ஏவான செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்து கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தினார். கர்நாடக அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 98,000 கன அடியில் இருந்து 1,05,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல்லில் அருவிகள் பாறைகள் மூழ்கி வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோரம் உள்ள ஒகேனக்கல், ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஊழியர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்திற்கு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொன்றவரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டுபிடிக்காததை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திம்மசமுத்திரத்தில் கடந்த 24ஆம் தேதி அஸ்வினி என்ற இளம்பெண் தலையில் பலத்த காயங்களோடு மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று உயிரிழந்தார். கொலையாளியை கண்டுபிடிக்கும் வரை அஸ்வினியின் உடலை வாங்க முடியாது என்று கூறி அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பர்லியாறு குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மலைப்பாதையில் பலாப்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் காட்டு யானைகள் அங்கேயே முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் குட்டியுடன் 3 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தன. உடனே குடியிருப்பு வாசிகள் கூச்சலிட்டும் கையில் தீப்பந்தங்களை காட்டியும் காட்டு யானைகளை விரட்டினர். யானைகளை அடர் வனப்பகுதிக்கு அனுப்ப வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக குருதி கூறு பிரிப்பான் இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது. 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த இயந்திரம் 350 மில்லி ரத்தத்தை இரத்த சிவப்பணுக்கள், இரத்த தட்டை அணுக்கள், இரத்த திரவ பகுதி, கிரையோபிரசிபேட் என 4 காரணிகளாக பிரிக்கும் திறன் கொண்டது. இதன் மூலம் ஒருவர் தானமாக வழங்கும் ரத்தம் 4 வெவ்வேறு நபர்களுக்கு பயன்படுத்தப்படும். அறுவை சிகிச்சை, இரத்த சோகை, டெங்கு, கல்லீரல் பாதிப்பு போன்ற பல சிகிச்சைகளுக்கு இந்த தனித்தனி இரத்தக்கூறுகள் பயன்படுத்தப்படும். இரத்த தட்டை அணுக்களை 5 நாட்களுக்கும், இரத்த சிவப்பணுக்களை 35 நாட்களுக்கும், மற்ற கூறுகளை 1 வருடம் வரையும் சேமிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த இயந்திரத்தின் மூலம் ஓமந்தூரார் மருத்துவமனையில் தினமும் 50 முதல் 100 பேர் வரை பயன்பெறுவார்கள் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாங்குளம் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கச்சா, ஊட்டா, கூடை போன்ற மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா, ரோகு, சிலேபி, ஐரை போன்ற நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். இந்த திருவிழாக்கள் மூலம் தங்கள் பகுதியில் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டாரத்தில் கொய்யா விவசாயிகள் பெரும் இழப்படைந்திருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சந்தையில் 1 கிலோ கொய்யா 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் விவசாயிகளுக்கு 20 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு தீர்வாக கொய்யா விவசாயிகள் லாபம் பெறும் வகையில் கொய்யாவிலிருந்து குளிர்பானம் மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை கடலூரிலேயே அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்டக்கலைத்துறை விரைவில் குளிர்பான தொழிற்சாலை மற்றும் நம்ம சந்தை திட்டத்தின் மூலம் நேரடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது. ஆடிப்பூரம் விழாவை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் விழாக்கோலம் பூண்டது. அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி மற்றும் பால் குடங்களோடு மலைக்கோவிலில் குவிந்து பக்தி பரவசத்தோடு தரிசனம் செய்தனர். ஆடிப்பூரத்தையொட்டி சேலத்தில் உள்ள அம்மன் கோயில்களில் வளைகாப்பு அலங்காரம் விமர்சையாக செய்யப்பட்டிருந்தது. நெத்திமேட்டில் உள்ள தண்ணீர் பந்தல் காளியம்மன் கோயிலில் 1 லட்சம் வளையல்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் விமர்சையாக செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர்.
மதுரை திருவாலவாயநல்லூரில் உள்ள சப்பானிசாமி மந்தை கருப்பணசாமி கோவிலில் பிடிமண் எடுக்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆடிப்பெருக்கு விழா தொடங்கியதன் அடையாளமாக கண்மாய் கரையில் பிடிமண் எடுக்கும் பாரம்பரிய நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்களும் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினர். பவானிசாகர் அணை நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் 16,744 கன அடி உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் இரு கரைகளை தொட்டபடி தண்ணீர் செல்கிறது. தாழ்வான இடத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்துள்ளனர்.